ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவிச்ச மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 15 சின்ன வெங்காயத்தை உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 7 பச்சை மிளகாயை 2 உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு காரமே பச்சை மிளகா காரம்தான், அதனால் நல்லா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே மீன் குழம்பா மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம குழம்பு கூட்டியாச்சு, அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுக்கிற மீனை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த குழம்புக்கு சால மீன் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைடில் இதை சால மீன்னு சொல்லுவாங்க, நிறைய இடத்துல இதை மத்தி மீன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மீனாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மிளகா காரம் பத்தலைன்னா 2 மிளகாயை கீரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த குழம்பு திக்காக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸில் குழம்பு இந்த அளவுக்கு வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காகட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குழம்பு திக்காகினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு நமக்கு ரெடியாகி வந்துட்டு இப்போ கருவேப்பிலை மட்டும் தூவி இறக்கிக்கலாம். இந்த குழம்பை தாளிக்கலாம் கூடாது. இந்த குழம்பை சுடு சோத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.